ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சிம்பிளான ஒரு பொங்கல் தான் பண்ண போகிறோம். என்னென்னா பாரம்பரிய சிறுதானியத்தில் குதிரைவாலி அரிசியில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். பொங்கல் செம சூப்பராக இருக்கும், ஹெல்த்தி வேறு. நம்ம சுகர் லெவலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் செரிமானத்தை நல்லா செரிமான பிரச்சனைலாம் இல்லாமல் ஆக்குதான். நார் சத்தான், புரோத சத்தான். அப்புறம் அதெல்லாம் நம்ம ஏன் விடுவானு தான். சரி, நீங்கள் அதை செஞ்சு காட்டிடலாம். நாளைக்கு பொங்கலுக்கு எத்தனை பேருக்கு யூஸ் ஆகும் தான். மெயின் உடல் எடையை குறைக்கலாம். நம்ம டயட் இருக்கிற பிள்ளைங்க கண்டிப்பாக இதை சாப்பிடலாம். சுகர் காரணங்களுக்கும் கண்ட்ரோலாக வைக்கலாம் சுகரை நம்ம இதை சாப்பிட்டாது. நம்ம அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நம்ம பாரம்பரிய இயற்கை சிறுதானியத்தில் குதிரைவாலி அரிசியில் தான் நீங்கள் செய்ய போகிறேன். அதுலேயும் இந்த பிராண்ட் சூப்பராக இருக்குது, மண் வாசனை. அதனால சரி, அதிலே உங்களுக்கு காட்டிடலான்னு தான் வச்சுருக்கேன். ஒரு கப்பு நம்ம குதிரைவாலி அரிசி எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கப்பு ஜவ்வரிசி. என்னடா ஜவ்வரிசிங்களா, செம சூப்பராக இருக்குங்க. ரெண்டுத்தையும் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. தண்ணியில் போட்டு நம்ம ஊற வச்சுட்டு வந்துடுவோம். அதுக்கடுத்து என்னென்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஊறிடணும். உங்களுக்கு ஜவ்வரிசி நல்லா ஊறிக்கணும். தண்ணி இல்லாமல் தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ஏலக்காய் சுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தட்டி. அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு பாருங்க எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த இஞ்சியை தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி திராட்சை எவ்வளோனா போட்டுக்கேன். தேங்காய் நல்லா ஒரு கையளவு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. எல்லாம் வறுத்து போடணும். சுக்கும் ஏலக்காயும் வறுத்துட்டேன். அப்புறம் உங்களுக்கு வெல்லமோ கருப்பட்டியோ எதுனாலும் சரி உங்களுக்கு. அதனால் எது வேணுமோ அது ஒரு கப்பு எடுத்து வச்சுங்க. நெய் தேவையான அளவு. பால் 1 டம்ளர் கம்பல்சரி. நம்ம இதில் வேக வைக்கிறதுக்கு 3 டம்ளர். இதுக்கு 1னா இதுக்கு 3. அதனால் நம்ம 2 டம்ளர் தண்ணி, 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு. இப்போ அதை வேக வச்சுருவோம். 3 விசிலோ உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ அந்த விசிலுக்கு குறைய வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த இதை போட்டுருவோம். ஊர்ன குதிரைவாலியை போட்டுட்டு நம்ம இந்த 1 கப்பு பாலையும் இதில் ஊற்றி அப்படியே ஊற்றிடும். இன்னும் 2 கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சிட வேண்டியதான். உங்களுக்கு என்னுடைய சமையல் பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சிம்பா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 டம்ளர் ஊற்றியாச்சு. இனிமேல் வேக வச்சுட்டு வந்துடும். எல்லாமே பிஸ்னஸ் பிள்ளைங்க கற்றுக்கிட்டா சின்னதாக போடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. நெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். சட்டி காயிடும். இப்போ முந்திரி திராட்சை அப்புறம் சுக்கு எல்லாத்தையும் இதிலே போட்டுற வேண்டியதான் உங்களுக்கு. இது பொரிஞ்சோன்னா ஒன்று ஒன்றா போட்டு தேங்காய் பூயும் போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் விசில் வந்துச்சு ஒரு விசில். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி எல்லாம் போட்டாச்சு. முந்திரி திராட்சை எல்லாம் இப்போ தேங்காயும் போட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். நல்ல தேங்காய் வந்து பொன்னிறமாக வறுக்கணும் சூப்பராக உங்களுக்கு. நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான். இனிமேல் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ விசில் அரைஞ்சிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த பாருங்கள், அப்படி சுத்தமாக தண்ணி இருக்காது. இப்போ நம்ம நாட்டு சக்கரையோ கருப்பட்டியோ வெல்லமோ எதுனாலும் சரி போட்டு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் கிளறும் போது இலகி கொடுத்துட்டு கொஞ்சம் கட்டியாகும். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை போட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதான். அந்த சுவையான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் டேஸ்ட் பார்த்துருவோம். நமக்கு உங்களுக்கு நெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிங்க. நெய் எனக்கு போதும், நமக்கு தேங்காய்லாம் போட்ட அளவு. நம்மளுடைய குதிரைவாலி பொங்கல் அவ்வளோ ஒரு சுவையாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி எடுத்தால் இப்படி விழும் அழகாக. அவ்வளோ இது சூப்பர் டேஸ்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜவ்வரிசி வந்து குளிர்ச்சி வேறு. சிம்பா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அமேசானாக இருக்குங்க. டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட். ஓகே, பாய்.